வணக்கம் நண்பர்களே. சினிமா தெரப்பி என்றாலே சிகிச்சை முறை என்று அர்த்தம். சினிமா தெரப்பி, சினிமா ஒரு வலிமையான ஊடக கருவி. இந்த சினிமாக்கள் மூலமாக உலகத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அரசியல் மாற்றங்கள், சமுதாய மாற்றங்கள், மனித சிந்தனை மாற்றங்கள் என்று நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சினிமா தெரப்பியின் மூலமாக மாணவர்களிடையே ஒரு இன்னர் செல்ஃப் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்க பேராசிரியர் ஒருவர் இதை முயற்சி செய்திருக்கிறார். அவர் பெயர் இளம்பருதி. அவர் எடுத்த ஒரு சினிமா தெரப்பி பற்றி தான் இந்த பதிவு. வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சினிமா தெரப்பியில் மிஸ்டர் இளம்பருதி, பேராசிரியர் இளம்பருதி என்ன செஞ்சிருக்கார்? அவர் என்ன கான்செப்ட்னா, ஒருவேளை டைனோசரை ஒரு உதாரணமாக எடுக்கிறாங்க. டைனோசர் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு, ஒருவேளை ஆஸ்ட்ராய்டுங்கிற ஒன்று இந்த உலகத்தை மோதவே இல்லைன்னா எல்லா டைனோசரும் உயிரோடு இருந்திருந்தால் இப்போ அவங்க என்னவா இருந்திருப்பாங்க? இதுதான் கான்செப்ட். டைனோசர்கள் இறந்து போகல, உயிரோடு இருக்கிறாங்க. ஏதோ அந்த கதை எப்படி இருக்குது, ஆஸ்ட்ராய்டுங்கிற ஒன்று மோதினால தான் டைனோசர் என்ன அழிஞ்சு போகுதுன்னு. இப்போ டைனோசர்லாம் ஒன்று சேர்ந்து விவசாயம் பண்ணுனா எப்படி இருந்திருக்கும்? டைனோசர்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பமாக இருந்தால், அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்னு சேர்ந்து வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் பார்க்க முடியாது இல்லையா? இனிமேல் டைனோசர்னு ஒன்று உருவாக்கி நம்ம பார்க்க முடியாது. அப்போ இது ஒரு கற்பனை கதையாக எடுத்த படம் தான் த குட் டைனோசர். இந்த குட் டைனோசர் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஆர்லோ அப்படிங்கிற குட்டி டைனோசர் தான் இதனுடைய முக்கிய கதாபாத்திரம். இந்த படத்தை தொடங்கும் போது இந்த குட்டி டைனோசர் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும், படம் முடியும் போது அந்த குட்டி டைனோசருக்கு ஏற்பட்ட சவால்கள், சூழ்நிலைகள், எப்படி ஆர்லோவை தைரியமானவனாக மாற்றுவது அப்படிங்கிறதான் கருத்து. ஒரு சோதனைகளும் நியாயமான சவால்களும் வரும்பொழுது அதை எப்படி இவங்க அந்த வாழ்க்கை அவரை சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு மனிதனாக மாற்றுகிறது, டைனோசராக மாற்றுது அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதையாக இருந்திருக்கு. அந்த டைனோசருடைய ஸ்பாட் அப்படிங்கிற குட்டி மனித வாழ்க்கையும் குட்டி மனித குழந்தையும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு குழந்தைகளுடைய நட்பும் பயணமும் மேம்படுத்தலும் தான் இந்த கதை. ஆர்லோ அடைகிற தன்னம்பிக்கையை கேரக்டர் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போது எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் சார்பில் சில தினங்களுக்கு முன்னால் பள்ளி மாணவர்களுடைய மனநலனை மேம்படுத்துவதற்காக நடைபெற்ற சினிமா தெரப்பியை பற்றி தான் விவரிக்கிறது தான் இந்த நிகழ்வு ஆய்வு நோக்கத்தில் நடத்தப்பட்டிருக்கு. சரி, இதில் என்ன சினிமா தெரப்பி? முதல்ல அது தெரியணும்ல. இப்போ இந்த கதை என்னன்னு சொல்லிட்டோம். இது என்ன சினிமா தெரப்பி? சினிமா மூலம் குழந்தைகளுக்கு இன்னர் செல்ஃப் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களின் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக சினிமாவும் பயன்படும் என்பதுதான் அறிவியல் முறையில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு இந்த பேராசிரியர் சொல்கிறார். சினிமா தெரப்பி மூலம் குழந்தைகளுக்கு இன்னர் செல்ஃப் அப்படிங்கிறத வளர்த்துடலாம் அப்படின்னு. அப்போது 10 ஆண்டுகளாக துணை பேராசிரியராக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார். இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச், ICSSR ஷார்ட் ஃபார்ம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச். அப்போ அரசாங்க இயக்கத்தோடு சேர்ந்து தான் 2 வருஷ ப்ராஜெக்டாக சினிமா தெரப்பி அப்படிங்கிற தலைப்பில் குழந்தைகளோடு இணைந்து மென்டல் ஹெல்த் குறித்த ஒரு ரிசர்ச் செய்வதற்காக தான் இந்த திட்டத்தை அவர் மேற்கொண்டு வர்றார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து பள்ளி மாணவர்களை வரவழைத்து அவர்களுக்கு படம் ஒன்றை திரையிடுவதற்கு முன்பும் பின்பும் கேள்வித்தாளை கொடுத்து பதிலளிக்க வைத்து அவர்களிடம் திரையிடப்பட்ட படம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு பதிவு பண்ணிட்டு ஒப்பிட்டு பார்க்க தான் இந்த ரிசர்ச். மாணவர்களுடைய மனநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு பள்ளி மற்றும் கல்விக்கூடங்களில் அமைப்பு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. மனநிலையை சீராக வச்சிருந்தால் மட்டும்தான் கல்வி கற்றல் என்பது இனிமையாகும். கல்வி கற்றலில் ஒரு நேர்மறை தாக்கங்களை அந்த மனதில் ஏற்படுத்தும், அந்த மாணவர்களுடைய மனநிலையில். இதை மையமாக வைத்து தான் மனநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு பள்ளி மற்றும் கல்விக்கூடங்களில் அமைப்பு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இந்த உத்தரவின்படி ICSSR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச், இவங்களுடைய இணைந்து தோராயமாக 1000 குழந்தைகளுடன் இந்த சினிமா தெரப்பியை செய்து பார்த்து குழந்தைகளுக்கான மென்டல் ஹெல்த் ரெகுலேட்டரி மாடல் அப்படின்னு உருவாக்குறது தான் இந்த சினிமா தெரப்பியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டைனோசர் ஏற்கனவே நான் சொன்னதுதான்,
இந்த குட் டைனோசர் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு, டைனோசர்லாம் சேர்ந்து விவசாயம் பண்ணால் எப்படி இருக்கும், டைனோசர்கள்லாம் சேர்ந்து குடும்பமாக வாழ்ந்தா அப்பா அம்மா வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த டைனோசர் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம் மூலமாக ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டை உண்டு பண்ண அந்த பேராசிரியர் முயற்சி பண்ணியிருக்காரு. மேலும் குழந்தைகளுக்கான படங்களை ஆராயும் போது தான், குழந்தைகளுக்கான படங்கள்னு இவங்க ஒரு சில படங்கள் எடுக்கிறாங்க. அதில் குழந்தைகளுக்கு பொதுவாக எந்த பெரிதர்களும் உருவாக்கப்படலை. குழந்தைகளை மையமாக வச்சுக்கிட்டு படங்கள் பெரும்பாலும் பெற்றோர்களை பற்றி பேசுவதாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தெரியுது அப்படின்னு அந்த பேராசிரியர் சொல்கிறார். தொடர்ந்து அந்த ரிசர்ச் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துவோம். காரணம், எதிர்கால மனித வளம் என்பது ஒரு நாட்டினுடைய மாணவர் பருவத்திலே தான் ஆரம்பிக்கிறது. இந்த வளமிக்க மனிதர்களை உருவாக்குவதற்கு இந்த சினிமா தெரப்பி பயன்படட்டும். அதற்கு எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உதவி செய்யட்டும். தொடர்ந்து பேசுவோம். பதிவுகளில் உங்களோடு நான் கலந்துரையாட மிக ஆர்வமாக இருக்கிறேன். இதை குறித்து, அந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.